அன்பர்களுக்கு காலை வணக்கம். இன்று அபிராம பட்டர் அவர்கள் எழுதிய அபிராமி அன்னை பதிகம் என்ற பாடலில் 5வது பாடலையும் அதனுடைய விளக்கத்தையும் பற்றி பார்க்கலாம். காரளக பந்தியும் பந்தியின் அலங்களும் கரிய புருவ சிலைகளும் கர்ணகுண்டலமும் மதிமுகம் மண்டலம் நுதல் கஸ்தூரி பொட்டுமிட்டு ஊரணிந்திடும் அமுதமொழியும் சிறிய கூவையின் கனி அதரமும் குமிழனய நாசியும் முத்து நிகர் தந்தமும் கோடு சோடான கடமும் வாரணிந்து இருமாந்த வனமுளையும் மேகலையும் அணிநூபுரப்பாதமும் வந்தெனது முன்னின்று மந்தகாசமுமாக வல்வினையை மாற்றுவாயே. ஆரமணி வானுரை தாரைகள் போல நிறை ஆதிகடவூரின் வாழ்வி அமுதீசர் உருவாக மகளாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே என்று இந்த பாடலை அபிராமி பட்டர் அவர்கள் அருளியிருக்கிறார். இந்த பாடலில் அபிராமி பட்டர் பிரான் அவர்கள் அன்னை பராசக்தியை, ஆதிசக்தியை, அபிராம வள்ளியை ஒவ்வொரு அங்குலமாக வர்ணித்து பாடியிருக்கிறார். ஏனென்றால் அவர் தன்னை மறந்து தியான நிலையில் இருக்கும் பொழுது அண்ணனுடைய சொரூபம் அவருடைய உள்ளத்திலே ஆழ பதிந்து அது அப்படியே ஒவ்வொரு வரியாக ஒவ்வொரு அங்குலமாக வந்து விவரிக்கிறார். இதிலே ஒரு சூட்சுமம் என்னவென்றால், அதாவது தம்மம் என்று புத்த மதத்திலே ஒரு ஆசிரமம் இருக்கிறது. அதிலே முதல் 10 நாட்கள் பயிற்சி கொடுப்பார்கள். அந்த 10 நாட்களும் பயிற்சி என்னவென்றால், கண்ணை மூடி சும்மா உட்கார்ந்திருக்க வேண்டும், மூச்சை மட்டும் கவனிக்க வேண்டும். மூச்சை கவனிக்கும் பொழுதே கண்ணை மூடி உங்களுடைய தலை, நெற்றி, புருவமத்தி, 2 கண்கள், நாசி, வாய், காது, கழுத்து, மார்பு பகுதி, வயிற்றுப்பகுதி, அதே போல் உச்சி முதல் பாதம் வரை உங்களுடைய உடலையே நினைத்து தியானம் செய்து உங்கள் கவனத்தை உங்கள் ஒவ்வொரு உறுப்பிலும் செலுத்த வேண்டும் என்று ஒரு பயிற்சி கொடுப்பார்கள். இதைத்தான் நமது அபிராம பட்டர் அவர்கள் நடைமுறையிலே செய்து காட்டியிருக்கிறார். இது எத்தனை பேருக்கு புரியும் என்பது தெரியாது. தியானத்திலும் அதே போல் ஆன்மீகத்திலும் சிறந்து விளங்க வேண்டும் என்ற நம்பிக்கை உள்ளவர்கள், பெரியவர்கள் இதை ஓரளவு புரிந்து கொள்ள முடியும். சாதாரண மக்கள் இதை புரிந்து கொள்ள முடியாது. அன்னையினுடைய அழகை ஒவ்வொரு உறுப்பாக வர்ணித்து வருகிறார். உச்சி முதல் பாதம் வரை அன்னையை வர்ணித்து இந்த பாடலை பாடி, இந்த சர்வ அலங்காரத்துடன் நீ என் முன் வந்து உன்னுடைய தரிசனத்தை, விஸ்வரூப தரிசனத்தை எனக்கு கொடுத்து என்னுடைய இந்த பாவ உடலை பரிசுத்தமாக்கி மரணமில்லா பெருவாழ்வு வாழ எனக்கு வழிகாட்ட வேண்டும் என்று வேண்டி பாடுகின்றார். நன்றி, வணக்கம்.